அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உண்டாவதாக. நான் இன்று உங்களுக்கு முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் அனைவராலும் அல் அமீன் நம்பிக்கையாளர், அசாதிக் உண்மையாளர் என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்தவர்களது மனது புண்விடக் கூடாது என்று மிகவும் கவனமாக செயற்பட்டுள்ளார்கள். ஒருமுறை ஒரு மூதாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே தவறாக பேசி வெளியூருக்கு பிரயாணம் மேற்கொண்டார். இறுதியில் இருவரை தான் ஏசி பேசி வந்து தன்னுடைய சுமைகளை சுமந்து கொண்டு தன்னோடு பிரயாணம் செய்தவர் என்று மனம் வாழ்த்திருந்தார். தான் ஒரு நபியாக இருந்த பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் போது காபிர்களால் ஏசப்பட்டார்கள், தூற்றப்பட்டார்கள், இழிவாக அடிக்கப்பட்டார்கள். இத்தனை நிலைகளிலும் பொறுமையும் பக்கிகரமாக நிகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ், நீங்கள் மகத்தான தன்மையோடு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என புகழ்ந்துரை எடுத்து காட்டுகிறான். தான் உண்ணாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு உணவு கிடைத்திட வேண்டும் என்று மிகவும் கவனமாக செயற்பட்டுள்ளார். ரமலானுடைய காலத்தில் வேகமாக வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செயலாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். மனைவிமார்கள் தோழர்களுடைய விடத்தில் விட்டு கடுத்தும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். உறவுகளை பேணி வாழ்ந்துள்ளார்கள். உதவி செய்வதில் முதன்மையாளர்களாக நிகழ்ந்துள்ளார்கள். இவ்வாறு பல்வேறு கோணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என புகழ்ந்துள்ளான். அடுத்தவர் விடயத்தில் கரிசிமையோடும் கவனிப்போடும் வாழ வேணும். எம்மிடமுள்ள பொறுமை, வஞ்சகம், குரோதம், பழிக்கு பழி, அநியாயம் இருந்து தூற்றி எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள எமக்கு அல்லாஹ் அருள் செய்வாயாக. நன்றி. வசலாம்.